ஏமா இது சொல்லுங்க சார். இது தமிழ் படம், கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார், கொஞ்சம் ஸோ ஃபேமிலி இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, அண்ட் ஐகான்ஸும் இருக்காங்க. நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட தூண், நகைச்சுவை மன்னன் செந்தில் சார் அவர்களை அன்புடன் மேடையில் அழைக்கின்றோம். பெரும் கைத்தட்டலுடன். புதுமணம் இணைந்தது இருமணம், வாழ்த்துவது எங்கள் மனம். அட்டுமே முன்னோமா மை சாங் பிளேயிங், ஆடியன்ஸ் கேரி ஆன். அடுத்ததாக திரையில் நம்மளுக்கு வந்து பல மெமரபிள் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. நடிப்புக்கு ஒரு தனி ஸ்டைல், டயலாக் டெலிவரிக்கு ஒரு தனி சாம். பவியின் தந்தையாக இளங்கோ legends who are here with us. Imagine she starts acting at the age of 16, London Return. She plays the role of a village girl, aces it. Many hits later, turns entrepreneur through her production house. She shifted the focus of Tamil television from simple soap operas to high quality production, setting new benchmarks for TV serials. Now, with a woman leader at the helm, the characters on screen are strong women characters, fiercely independent, career-oriented and committed to family. 350 plus films and more than 4 decades later, she delivers a super-duper hit as the lead in Thaikiravi, creates a new trend in the Tamil film industry because now the heroine has received a share in the film profits in addition to her salary. Entrepreneur, producer, actor, trailblazer. நம்மளோட ராதிகா சரத்குமார் அவர்கள் 49 years, 49 ஆண்டுகளாக திரைப்பயணத்தில் தொடர்ந்து ஜொலிக்கும் கலைத்தாயின் செல்ல மகள் பவியின் தாயாக Yes. And of course, ஹீரோ ஒரு ஃபிலிம்ல ஃபிக்ஸ் ஆறாங்களா இல்லையான்னு தெரியல, பட் இவர் கண்டிப்பா எல்லா படத்துலயும் இருக்காரு. பேட்ச் ஒர்க் அப்படின்ற வேர்டுக்கு வந்து ஸ்பெஷல் மீனிங் கொடுத்தவர் மோஸ்ட் லவ்ட் என்டர்டெய்னர் யோகி பாபு அவர்கள். ராதிகா மேம், உங்களோட தான் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து क्वेश्चनே ஆரம்பிக்கிறோம். ஆமா, எஸ், அப்சல்யூட்லி, தேங்க்யூ. எஸ் ராதிகா மேம், இப்போ ஹீரோ சொன்னாரு எங்ககிட்ட, மாப்பிள்ள சொல்றாரு நீங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் நீங்க தான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. மேம் ட்ரெய்லர் பாத்தீங்களா? படம் பார்க்கல மேம்கிட்ட கதை சொல்ல போகும்போது இந்த படத்தோட ஹீரோ நீங்க தான் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அது ஆக்சுவலா நான் படமா பார்க்கும்போது ஜஸ்டிஃபையா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நான் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா பார்த்து சொல்றேன். I'm so happy to see இந்த ஸ்டேஜ்ல உங்க படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல having the film coming on Netflix. And the movie is coming on your birthday. On my birthday. Yes. So that's a nice birthday present. And ரொம்ப சந்தோஷம். It's a very quirky love story. Family drama சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற சொசைட்டில எப்படி மைண்ட் செட் எல்லாருக்கும் மாறி இருக்கு, அந்த மைண்ட் செட்ல எப்படி எல்லாரும் செயல்படுறாங்கிறது தான். எஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கான்செப்ட் ஆஃப் லவ், த கான்செப்ட் ஆஃப் மேரேஜ், த கான்செப்ட் ஆஃப் லைஃபே வேற. அதனால அதை எப்படி நாங்கெல்லாம் அதை டைஜஸ்ட் பண்றோம், அதை எப்படி ரீட் பண்றோம், அதுதான் கதை. வாவ், இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப ஆனஸ்டா நிறைய பதில்கள் சிறப்பா வந்துட்டு இருக்கு. யூசுவலா பாத்தீங்கன்னா ராம் காம் தானே போடுவோம், அதே மாம் காம்னு போடுறோம். அதுலயே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு. It's a mom com, ladies and gentlemen. All right, சார், உங்களுக்கு அடுத்த கேள்வி. ஸோ
இந்த படத்துல உங்க கேரக்டர்ல ஒரு விஷயம் ஆடியன்ஸ் இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்னா என்ன இளங்கோ சார்? படத்துல பார்க்குற எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஓ ரைட். மோஸ்ட் லவ் மாமனாரா நீங்க வர போறீங்க. ஆஃப் கோர்ஸ் செந்தில் சார், நீங்க நீங்க வந்து நடிக்காத ஒரு படம் கிடையாது. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் இட்? இல்ல டைரக்டரா ஹீரோவா எப்படி இருந்தது இந்த படத்துல? என் தொண்டை இருக்கு, அதனால கொஞ்சமா பேசுறேன். இந்த படத்துல வந்து அவர் வந்து கிடையாது. நம்ம பாக்கியராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்ப ரொம்ப போயிட்டார்ல, அவர் மாதிரி நல்லா ஸ்கிரிப்ட் பண்றாரு. ஆக்சுவலா பாக்கியராஜ் சார் வந்து எனக்கு ஒரு ரூம்மேட்டு இருந்தாலும் நான் அப்ப இருந்து ஃபாலோ பண்றேன். அப்படியே பாக்கியராஜ் மாதிரியா இன்னொரு பாக்கியராஜ். அப்புறம் இந்த பொண்ணு சும்மா புது முகம் எல்லாமே நேச்சரா ஆக்ட் பண்ணிச்சு இந்த பொண்ணு. அது ரொம்ப பாராட்டினேன். அது அப்புறம் யோகா நடிச்சிருக்காங்க. மற்றும் அவங்க அப்பா பாண்டியன், அவங்க அம்மா நடிச்சிருக்காங்க. எல்லாம் கலை குடும்பம் ஆயிடுச்சு. இங்க வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிக்சர்ல நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த கிணத்து காண்டி சூப்பரா இருந்துச்சு. அதை ஏன் போடல நீங்க? அது தனியா போட்டோம் சார். தனியானா பின்னாடி? ஆமா ஆமா ஆமா. சரி, நல்லா இருக்கியா? அதை போடுற ரசிகர் நல்லா ரசிப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. உங்க பிளெஸிங்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ செந்தில் இந்த ஐயா. படத்துல சாரோட பேர் வந்து நாதஸ் தாத்தா. சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும் நாதஸ் எவ்வளவு பெரிய ஃபேமஸ் கேரக்டர்னு. பேரே நாதஸ் தாத்தா. சூப்பர். நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு இந்த படத்துல. சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். சோ உங்க கேரக்டர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடணும்னா நீங்க என்னென்ன பேர் கொடுப்பீங்க? வாட்ஸ்அப் ஆமா, இல்லை எல்லாம் வந்து தேங்க்யூ படத்தில் வாய்ப்பு கொடுத்தது சார். எல்லாரும் நன்றிண்ணா. எல்லாமே ஸ்டார் படத்துல பேசிட்டு வரலாம். வந்து அது எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு யூடியூப் சொல்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். தேங்க்யூ சோ வெரி மச். சரி, இங்க இருக்கிற அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஜெனரேஷன் நிஜமாவே இண்டிபெண்டான ஒரு ஜெனரேஷனா? இவங்க வந்து எல்லா டிசிஷனும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இவங்க சார், ராதிகா மேம் சொல்லுங்க, அது ரியலி இண்டிபெண்டன்ட்? அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு பழைய பாட்டு இருக்கு, போக போக தெரியும். அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் போக போக தான் தெரியும். அதாவது இப்படி பயன்படுத்திக்கலாம் கல்யாணமே பண்ண மாட்டோம். நாங்க உங்களுக்கு பயன்படுத்துறீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நல்ல விஷயம். அவங்களுக்கு பிரச்சனை வர மட்டும் பிரச்சனை வந்த பிறகு டிபெண்டன்ட். சொல்லுங்க சார். சாரி அவங்களுக்கு பிரச்சனை வராத மட்டும் இண்டிபெண்டன்ட், பிரச்சனை வந்தா டிபெண்டன்ட். ஓ வாவ், சூப்பர், வெல் செட். ரைட் சான்வி, இப்போ வந்து ஒரு டைரக்டரா ஆக்டரா நம்ம வந்து இல்லைன்னு நம்ம பாக்குறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டைரக்டர் ஹீரோ கிட்ட சொன்னீங்களா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், இதை சொன்னீங்க? இல்ல ஐயோ, நோ டு பி ஆனஸ்ட், ஸ்டார்டிங்ல வந்து ஐ யூஸ் டு ஆஸ்க் ஹிம், ஏன்னா ஹவு டு யூ எப்படி டிசர்ன் பண்ண முடியும், ஹவு டு யூ ஆக்ட் அண்ட் ஆல்சோ டைரக்ட் அட் த சேம் டைம், பிகாஸ் ஆப்வியஸ்லி எனக்கு தெரியாதுல்ல. So he used to tell me that இளன் இது நல்லா பண்ணுவாங்க, he switches off and he switches on. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஐ திங்க் we had ஒரு பெரிய இமோஷனல் சீன், ஓகேவா? ஸோ அந்த சீன்ல he was very disturbed and I asked him, எதுக்கு, why you so disturbed? He says, I'm trying to put my actor face on but I can only think about what I have to shoot up. Ever since then he never put that on. He was always, and he has great presence of mind. So I think throughout the journey வந்து அது நான் கத்துக்கிட்டேன், that he how to switch on and off from director mode to actor mode. ஏமா
இது சொல்லுங்க சார். இது தமிழ் படம், கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார், கொஞ்சம் சார் ஆனா ஒரு நல்ல விஷயம் சார், படத்துல ஃபுல்லா தமிழ் டப்பிங் அவங்க பண்ணிருக்காங்க. நான் தான் பண்ணிட்டேன். ட்ரை தமிழ் ஃபுல்லா அவங்க டப் பண்ணிருக்காங்க. எஸ், டப் பண்ணேன். அவ்வளவுதான் இங்கிலீஷ். கண்டிப்பா தமிழ் தான் பேசுறேன். Right. So, Ilan, so இந்த படம் பண்ணும்போது ரியல் லைஃப் வெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், கல்யாண எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எடுத்தீங்க? ஏன்னா கல்யாணம்னாலே டிராமா தான். சோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கீங்களா இந்த படத்துல ரியல் லைஃப்ல இருந்து? அண்ட் அந்த ரியல் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். எஸ். இப்போ நீங்க அட்ராசிட்டி சாங் பார்த்துருப்பீங்களா? அட்ராசிட்டி சாங்குக்கே நாங்க அப்படியே டிசைன் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ரியல் வெட்டிங்ல நடந்த விஷயங்கள்ல சின்ன சின்னதா கட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் சாங் எடிட் பண்ணிட்டு இதுவே பாத்தீங்கன்னா ரியலா வேற பீப்பிளோட லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ், சின்ன சின்ன மவுண்டேஜஸ். ஸோ அதெல்லாமே நீங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ரைட். அந்த வெள்ள குதிச்சிங்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றீங்களா? யாரும் எந்த ஹீரோ பண்ணாத நேரா கிணத்துல போய் டமால்னு குதிச்சிங்களே, டெல் அஸ் மோர் அபவுட் தட். ஆமா இல்ல, இப்ப எப்படி சொல்றது, அது நான் வந்து அதை விட பெஸ்டா கல்யாணத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைச்சு நான் ஃபன்னியா தான் பண்ணேன். ஸோ அதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கரெக்டா சொல்லிட்டாம்பா அப்படின்ற மாதிரி போட்டுருந்தாங்க. ஸோ யா, ஓகே, கிணத்துல விழுறதான் கல்யாணம்னா. ஓகே, ரைட், சூப்பர். So let's do a quick rapid fire before we invite Ivi on stage and talk to him. So what is the price of 1 kilo of tomatoes? யார் பதில் சொல்ல? 1 கிலோ தக்காளியோட விலை என்ன? யார் சொல்ல போறா? கண்டிப்பா மாப்பிள்ளை தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா மாப்பிள்ளை தான் சொல்லி ஆகணும். சொல்லுங்கப்பா. 1 கிலோ ஒரு 60 ரூபா இருக்குமா? 60 ரூபாவா? சரி, any other guesses? From Spain. தப்பா? தக்காளி எங்க ஸ்பெயின்ல இருந்து வருது. 1 கிலோ தக்காளி என்னன்னா 60 ரூபான்றாரு. ரைட். அது அப்பப்போ ஏறும் இறங்கும். தாத்தா சொல்லுவாரு எனக்கு, நான் தாத்தா 30 ரூபா. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் மதர் இன் லா. அதுக்கு ஆன்சர் சொல்லவே இல்லை. யாரையும் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லவே இல்லை. சொன்னேனே 30 ரூபான்னு சொன்னேனே. ரைட். பெஸ்ட் வே டு இம்ப்ரெஸ் யுவர் மாமியார். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இருங்க மேம், சொல்லிட்டேன் மேம். நான் ஒரு சீன்ல அவங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்படியே கண் கலங்கிட்டாங்க. இல்ல மேம், அந்த சீனு பசியில கண்காணி. ரைட். ஒரு 5 பேர் சடனா கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கப்பா. எவ்வளவு அரிசி நீங்க வந்து எவ்வளவு அரிசி போடணும் அந்த 5 பேருக்கு? கெஸ்ட் 5 பேர் மாமியார் பாக்குறாங்க. கம் ஆன் என்ன அரிசி? புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி இருக்குல்ல, என்ன அரிசி? வீட்டுல தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். பிரியாணி அரிசினா ஒரு 2 கிலோ. தப்பா? 5 பேர் இல்ல, 5 பேருக்கு 5 கிலோ இல்ல. நல்ல குடும்ப தலைவி. எவ்வளவு கஷ்டமான குடும்பம் கவனிச்சீங்களா? ஒய்ஃபே சொல்றாங்க 5 கிலோ. 5 கிலோ வாங்கிருங்க. ஆமா, பாட்டு தான் போக போக தெரியும். தெரியும் தான் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவோம். ரைட். பெஸ்ட் வே டு கீப் ரொமான்ஸ் அலைவ் இன் a marriage. ஒரு கல்யாணத்துல ரொமான்ஸ் அலைவ் வைக்கணும்னா என்ன பண்ணணும்? She knows better. ஐ லவ் யூ சொல்லணும். அது எவ்வளவு பயந்து சொல்றீங்க? சொல்ல மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. சொல்லணும். நான் தமிழ்ல சொல்லுவேன், உங்களுக்கு தமிழ் புரியல நினைக்கிறேன். அது ஜோக்கா? மேடம் நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தல. How to keep marriage? Don't get married. ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க ஒரு பாயிண்ட்ல கிளியரா இருக்காங்க. அந்த பாயிண்ட் எனக்கு கிளியரா எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க அந்த கேள்வி கேட்காதீங்க. நான் சொல்லி வந்தாங்க. ரைட். நீங்க Living in the character. absolutely. சொல்லுங்க, worst wedding gift. எங்க both of you are married. worst அப்படின்னா அந்த மாதிரி worst-ஆன ஒரு gift. ஓகே சார். பிபிசி நியூஸ் வேறு பண்றது எனக்கு தமிழ் தவிர வர தெரியாது. நீங்களே பேசிங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்த பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் என்ன சார்? சொல்லுங்க சார். வைஃப் கொடுத்த வெட்டிங் கிஃப்டா? கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் வந்து பரிசு கொடுப்பாங்களே கல்யாணத்துக்கு. இல்ல, வெட்டிங் கிஃப்ட் டோட்டலா சொன்னா 3 குழந்தை கிஃப்ட். அது போதும் சார். நெக்ஸ்ட் ஸ்டெப் போதும்பா. இதுக்கே தூங்க முடியல. குழந்தைங்களோட போராட்டமா இருக்கு. Right. Worst wedding gift. உங்க கல்யாணத்துல சார், I know long time ago you got married, but still do you remember worst wedding gift? Glad you said long time back. Probably books. Books கொடுத்தாங்களா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. அதான் என்ன பண்ணிட்டேன். முதல்ல பார்த்துங்க. Sorry, I don't remember what happened yesterday. Right. Okay. Finally, இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு ஃபேமிலியா நீங்க எல்லாம் சேர்ந்து வேலை பண்ணிருக்கீங்க. எந்த ஆக்டரோட
ஃபோன் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஆசை ஒன்று இருக்கும்ல, யாரோட ஃபோன் செக் பண்ணணும்னு பயங்கரமா ஆசைப்பட்டீங்க? என் போனை யாரும் செக் பண்ணிடக்கூடாது, அதான் என்னோட ஆசை. ஓ, அவ்வளவு விஷயம் இருக்கா? எஸ், யாரோட ஃபோன் செக் பண்ணணும்? whatever I do is on my Instagram, so அதுல பவி வந்து க்ளீன். அப்படி சொல்றவங்க நம்ப கூடாது. ரைட், ஃபைனல் வேர்ட் ஃப்ரம் ஈச் ஆஃப் யூ. ஏன் இந்த படம் எல்லாரும் கண்டிப்பா 100% பார்க்கணும்? ஃபைனல் வேர்ட். It's a great family entertainer, so watch. எஸ். ரீசன் வந்து இதுல இருக்கிற எங்க 2 பேரும் விட்டுருங்க, மீதி இந்த 4 லெஜெண்ட்ஸ், சாரி 1 2 3 4, இந்த 4 லெஜெண்ட்ஸ்க்காக பார்க்குறோம். 4 legends காக. அண்ட் ஒன் மோர் லெஜெண்ட் வருவார், பின்னணி இசையில் வருவார். எஸ், சூப்பர். இட்ஸ் ரியல் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட். நான் இந்த படம் ஒத்துக்கும் போதே அப்படிதான் நினைச்சேன். ஸோ ஐ ரியலி திங்க் இது வந்து மக்கள்கிட்டயும் பார்க்குற ஆடியன்ஸ் கிட்டயும் தட் இட் ஹேவ் இட்ஸ் ஓன் இம்பேக்ட். ஐ திங்க் இட்ஸ் ரியல் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாப்பி ஃபில்ம். யூ கேன் அந்த படத்தை திருப்பியும் விசிட் பண்ணி ரீவிசிட். Wow, that's really, really amazing. Yes, Yogi Babu sir, Senil sir. இந்த படம் ஃபுல் காமெடி, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், போர் அடிக்காது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த கல்யாணம் சூப்பர் கல்யாணம். Wow, first class சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க யோகி பாபு சார். ப்ரொடியூசருக்காக பார்க்கலாங்க, கண்டிப்பா பணம் போட்டிருக்காரு. நல்ல படம். ஜாலியாக சொல்லிட்டு அவ்வளோ எமோஷன் இருக்கு இந்த கதையில. ஒரு சொல்றது ஒரு 50% 50% நீங்க படம் பாருங்க, கண்டிப்பா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்தாகணும். அவ்வளோ எமோஷன் இருக்கு, விஷயம் இருக்கு அந்த படத்துல, அதுக்காக பார்க்கணும். Thank you, and final word to you, Pavi. So like everybody said, இது ரொம்ப entertaining ஆன படம், but அதுக்கு மேல I think it is very important film also for people to watch, because ma'am சொன்ன மாதிரி we all have, நம்ம எல்லாருக்கும் ஒரு different perspective on marriage. So in that space it's very important that I think we are very conditioned that என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டுதான் ஒரு பையன் வீட்டுக்கு போகணும் அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. அண்ட் இது எல்லாமே தவிர ஐ ஃபீல் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் 2 பேருமே வெரி ஈக்குவல்ஸ் இன் அ மேரேஜ் அண்ட் இட்ஸ் தேர் லைஃப் ஹவு தே வாண்ட் டு லிவ். ஸோ யா, ஐ திங்க் இட்ஸ் அ ஃபில்ம் அபவுட் லவ், relationships, ego and family. And எனக்கு வந்து I feel Nivi, she's written the film here, and Ilan, you have developed a serious ஒரு theme, ரொம்ப humorous, ரொம்ப entertaining, they have written the film. So I think everybody will enjoy. So kandipa, I'm sure one thing is everybody is going to enjoy. All right, 100% rom-com for the entire family to enjoy. Thank you so very much. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தல அந்த casting crew. Thank you. You can take your seats. We're going to invite our special guest. Thank you so much. பலத்த கைத்தட்டல், ladies and gentlemen.